மக்களே இந்த வீடியோவில் வந்து ஆதார் கார்டு வந்து எப்படி வந்து 1 மினிட்ல டவுன்லோட் பண்ணலாம் பார்க்கலாம். அது முன்னாடி எங்கே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். உங்களோட குரோம் ப்ரௌசரில் போயிட்டு ஆதார் கார்டுன்னு டைப் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UIDAIன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மை ஆதார்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஆதார் கெட் ஆதார்க்குள்ளே வந்துடும். இல்லை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு தென் கேப்சா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஆதார் நம்பர் வந்து தெரியலனா என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர், விர்ச்சுவல் ஐடி நம்பர், எஸ்ஐடின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு எது தெரியுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து என்னோட ஆதார் நம்பர் வந்து நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். தென் சென்ட் ஓடிபின்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆதார் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஆதாரோட லிங்க் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கு. அது வந்து நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆதார் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் பண்ண ஆதார் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர் இருக்கும். அந்த பிடிஎஃப்கான பாஸ்வேர்டு வந்து என்னன்னா உங்களோட ஆதாரில் கொடுத்துருக்க நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் அது வந்து உங்களோட இயர் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோகுல்னா GOKU 2000 இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தா உங்களோட ஆதார் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் வந்து என்னோட டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு என்னோட ஆதார் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். சொன்ன மாதிரி பாஸ்வேர்டு கேட்குது. நேமோட ஃபஸ்ட் 4 லெட்டர் கொடுக்கும்போது கேபிட்டல் லெட்டரில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தா ஓப்பன் ஆயிரும். இதுதான் என்னோட ஆதார் கார்டு. ஸோ இதேமாரி உங்களோட ஆதார் கார்டு வந்து 1 மினிட்ல வந்து குரோம் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.